உழவுக்கு சோறு போடும் உழவர்களுக்கு தை திருநாளில் தலைவணங்குகிறோம். நம்மளோட முதல் தொழில் விவசாயம் தான். எல்லா வித பயிர்களையும் பயிரிட்டு தை 1ஆம் தேதி அறுவடை செய்யறோம். அப்பதான் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணவங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். அதத்தான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு முன்னோர்கள் சொன்னாங்க. நாமளும் தமிழர் திருநாளான தை திருநாளை சந்தோஷமா கொண்டாடுறோம். நாம இனிப்பு இல்லாம எந்த காரியத்தையும் செய்யறதில்ல, கொண்டாடவும் இல்ல. இனிப்பு சாப்பிட்டா நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்னு அர்த்தம். அது மாதிரிதாங்க உங்களுக்கு செங்கரும்பு ரொம்ப முக்கியம். தமிழர் திருநாளுக்காகவே பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்படுற செங்கரும்போட தை திருநாளை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லங்க, பொண்ணு பெத்தவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணுக்கு ஒரு முக்கியமான சீரு இந்த தை திருநாளில இருக்கு. அத பொங்கப்படின்னு சொல்லுவாங்க. அறுவடை செஞ்ச நெல்லில இருந்து ஒருபடி நெல்ல பொண்ணுக்கு கொடுப்பாங்க. அந்த ஒருபடி நெல்லை வச்சுதான் பொண்ணு வீட்டுல பொங்க வைப்பாங்க. இந்த ஒருபடி நெல்லுக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு. இதுதான் பெத்தவங்க பொண்ணுக்கும் பொண்ணுங்க பெத்தவங்களுக்கும் கொடுக்கிற மரியாதை. இது காலங்காலமா இருந்து வர நாமெல்லாம் மறக்க கூடாத சம்பிரதாயம். கோலமிட்டோம் தன்னே நன்னே நானே, நாங்க வாழ்த்துக்களே சொல்ல போறோம் தன்னே நன்னே நானே. கரும்புகளை வாங்கி வந்து தன்னே நன்னே நானே, கரும்புகளை வாங்கி வந்து தன்னே நன்னே நானே, நாங்க வாழ்த்துக்களே சொல்ல போறோம் தன்னே நன்னே நானே. கரும்புகளை வாங்கி வந்து தன்னே நன்னே நானே, நாங்க கடிச்சு தின்னு மகிழ போறோம் தன்னே நன்னே நானே. நிலத்தை நல்லா உழுது புட்டோம் தன்னே நன்னே நானே, நிலத்தை நல்லா உழுது புட்டோம் தன்னே நன்னே நானே, நாங்க நிம்மதியா வாழ போறோம் தன்னே நன்னே நானே. நிலத்தை நல்லா உழுது புட்டோம் தன்னே நன்னே நானே, நாங்க நிம்மதியா வாழ போறோம் தன்னே நன்னே நானே. பழசையெல்லாம் கொளுத்தி புட்டோம் தன்னே நன்னே நானே, பழசையெல்லாம் கொளுத்தி புட்டோம் தன்னே நன்னே நானே, நாங்க புதுசுகளை வாங்க போறோம் தன்னே நன்னே நானே, நாங்க புதுசுகளை வாங்க போறோம் தன்னே நன்னே நானே. கருதையெல்லாம் அறுத்து புட்டோம் தன்னே நன்னே நானே, கருதுகளை அறுத்து புட்டோம் தன்னே நன்னே நானே, எங்க கவலைகளை துரத்த போறோம் தன்னே நன்னே நானே. கருதுகளை அறுத்து புட்டோம் தன்னே நன்னே நானே, எங்க கவலைகளை தீர்த்து புட்டோம் தன்னே நன்னே நானே. வெள்ளக்கால வண்டியிலே தன்னே நன்னே நானே, வெள்ளக்கால வண்டியிலே தன்னே நன்னே நானே, நாங்க விளையாடி சுத்தி வரோம் தன்னே நன்னே நானே. வெள்ளக்கால வண்டியிலே தன்னே நன்னே நானே, நாங்க விளையாடி சுத்தி வரோம் தன்னே நன்னே நானே. கும்மி போட்டு ஆடுங்கடி தன்னே நன்னே நானே, கும்மி போட்டு ஆடுங்கடி தன்னே நன்னே நானே, கொளவ போட்டு பாடுங்கடி தன்னே நன்னே நானே. கும்மி போட்டு ஆடுங்கடி தன்னே நன்னே நானே, கொளவ போட்டு ஆடுங்கடி தன்னே நன்னே நானே.
பொங்கலோ பொங்கலுன்னு பொங்கி பாடுங்கடி, பொங்கலோ பொங்கலுன்னு குமிஞ்சு கும்மியாடிங்கடி, பொங்கலோ பொங்கலுன்னு பொங்கி கும்மியாடிங்கடி, பொங்கலோ பொங்கலுன்னு குனிஞ்சு கும்மியாடிங்கடி. எல்லாருக்கும் வணக்கம். தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இருக்காதா பின்ன? இந்த சந்தோஷம் ஒரு நாளா 2 நாளா? 4 நாளாச்சே. ஆமாங்க. போகி, பெரும்பொங்கல், மாட்டு பொங்கல், காண பொங்கல் 4 நாள் விழா ஆச்சே. நம்ம தமிழர்களுக்கு எந்த திருநாளை விட இந்த தை 1ஆம் தேதி முக்கியமான நாள். நம்ம வாழ்க்கையோடையும் கலாச்சாரத்தோடையும் கலந்த திருநாள். அதனால தான் இதுக்கு தமிழர் திருநாள்னு பேரு. இந்த தை 1ஆம் தேதி நமக்கு எவ்வளவு முக்கியமானது. பாட்டி சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. இந்த கால தலைமுறையும் பொங்கலை சந்தோஷமா கொண்டாடுறீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா எதுக்கு கொண்டாடுறோம் புரியறதில்ல. என்ன காரணம்னு யாருக்கும் தெரியுதில்ல. பேர பிள்ளைங்க தப்பு செஞ்சா எக்கேடு கட்டு போகணும்னு நம்ம அப்படி விட்டுட முடியுமா? நல்லது கட்டு சொல்ல வேண்டாம். அது மாதிரிதான் இதுவும். பேர பிள்ளைகளா, கொஞ்சம் கேக்குறீங்களா? இப்ப நம்ம பொங்க வைக்க போறோம். தை பிறந்தா வழி பிறக்கும் தில்லேலேலேலோ, பொங்க பானை பொங்கிருச்சு தில்லேலேலேலோ. வீட்டை அலங்காரம் பண்றதுக்கு கோலம் ரொம்ப முக்கியம். நம்ம இப்ப கோலம் போடுவோமா? கோலம் போட்டாச்சு. கோலம் ஒரு கலை. இந்த கோலத்துல பெண்களோட கலைத்திறமை வெளிப்படுது. அதுல அவங்களுக்கும் சந்தோஷம். கோவத்தோட யாரு வீட்டுக்கு வந்தாலும் அவங்க மனச மாத்துற சக்தி இந்த கோலத்துக்கு உண்டு. அவங்களும் சந்தோஷமா வீட்டுக்குள்ள வருவாங்க. வீட்டு வாசல்ல கோலம் போடனால வீடும் அழகாகுது. இந்த கோலத்தை நம்ம அரிசி மாவுல தான் போடுறோம். ஏன் தெரியுமா? வசதி இருக்கிறவங்க அன்னதானம் கொடுத்து நிறைய பேர் பசிய போக்குறாங்க. அது அவ்வளவும் புண்ணியம். நாம அரிசிய மாவாக்கி அதுல கோலம் போடுறோம். அத பசியோட இருக்கிற இந்த காக்கா, குருவி, எறும்பு இதெல்லாம் உணவா சாப்பிடுது. அது தானும் சாப்பிட்டு தன்னோட குழந்தைகளுக்கும் கொண்டு போய் கொடுக்குது. இதுவும் பெரிய புண்ணியம்தான். பொங்கல்னாலே கரும்பு ரொம்ப முக்கியம். தை மாசம் பிறந்துருச்சு தில்லேலேலேலோ, பொங்க பானை வைக்க போறோம் தில்லேலேலேலோ, கருதையெல்லாம் அறுத்து புட்டோம் தில்லேலேலேலோ, எங்க கவலைகளை துரத்த போறோம் தில்லேலேலேலோ, வெள்ளக்கால வண்டியில தில்லேலேலேலோ, நாங்க விளையாடி சுத்தி வரோம் தில்லேலேலேலோ, கரும்புகளை வாங்கி வந்து தில்லேலேலேலோ, கரும்புகளை வாங்கி வந்து தில்லேலேலேலோ, நாங்க கடிச்சு தின்னு மகிழ போறோம் தில்லேலேலேலோ. பொங்கல் திருநாளுங்கிறது சூரியனுக்கு நன்றி சொல்றது. அதுதான் நம்மளோட முதல் கடவுள். இந்த உலக செழிக்க அவருக்கு நன்றி சொல்றதுக்கு தான் வாசல்ல சக்கரை பொங்கலை வச்சு மரியாதையோட தலை வணங்குறோம். சூரியனுக்கும் படைக்கிறோம். நம்ம வாழ்க்கை மங்களகரமா இருக்கிறதுக்கு தான் பொங்க பானையில மஞ்ச கிழங்க கட்டுறோம். பூவோட பொட்டோட இருக்கிறதுக்கு தான் பானையில பூவை கட்டுறோம். நம்ம இந்துக்கள் முறைப்படி எந்த ஒரு நல்ல காரியம்
ஆலயத்துக்கும் ஒரே சாட்சி அக்கினி. அதனாலதான் இந்த திருநாளுக்கு சுமங்கலி குத்து விளக்கு ஏத்தி சாமி கும்பிடுறோம். அதே மாதிரி நம்ம தோட்டத்துல விளைஞ்ச 16 வகை காய்கறிகளை ஒன்னா சமைச்சு சூரிய பகவானுக்கு படைக்கிறோம். நல்ல நேரம் வந்துருச்சு, பொங்க பானையை தூக்கி அடுப்புல வைக்கிறோம். தை மாசம் பிறந்துருச்சு தில்லேலேலோ, பொங்க பானை பொங்க போகுது தில்லேலேலோ. தை மாசம் பிறந்துருச்சு தில்லேலேலோ, பொங்க பானை பொங்க போகுது தில்லேலேலோ. உடையில ஒரு கரும்பு ஒதுக்கி விட்டே செங்கரும்பு, செங்கரும்பு வெட்டி இருக்க சேர்ந்து வாங்க தின்னிடலாம். செங்கரும்பு வெட்டி இருக்க சேர்ந்து வாங்க தின்னிடலாம். தானே நன்னானே பொழுதானே நன்னானே. மலையிலே விறகு வெட்டி மலைக்கிங்கீழ கட்டு கட்டி, மலையிலே விறகு வெட்டி மலைக்கிங்கீழ கட்டு கட்டி, தூக்கி வீடு கொழுந்தானாரே தூக்கி வீடு கொழுந்தானாரே, பொங்க வைக்க நேரமாச்சு. தூக்கி வீடு கொழுந்தானாரே பொங்க வைக்க நேரமாச்சு. தரணே நன்னானே பொழுதானே நன்னானே. நாத்து நட்டு நானேறிய நடவு நட்டு நானேறிய, நாத்து நட்டு நானேறிய நடவு நட்டு நானேறிய. சேத்துக்குள்ள இறங்கையில சேத்துக்குள்ள இறங்கையில செல்ல முகம் வாடுதுங்க. சேத்துக்குள்ள இறங்கையில செல்ல முகம் வாடுதுங்க. தனே நன்னானே பொடுதானே நன்னானே. கருதறுத்து கிருகு இருத்து கண்ணு ரெண்டும் சோற போட்டு, கருதறுத்து கிருகு இருத்து கண்ணு ரெண்டும் சோற போட்டு, சின்ன கட்டு கட்ட சொல்லி சின்ன கட்டு கட்ட சொல்லி சிமிட்டு ராணமே மொழிய, சின்ன கட்டு கட்ட சொல்லி சிமிட்டு ராணமே மொழிய. தனே நன்னானே பொடுதானே நன்னானே. புளியருவா வெடல புள்ள கையேறுவா, வெள்ளி புடியேறுவா வெடல புள்ள கையேறுவா. சொல்லி அடிச்சேருவா சொல்லி அடிச்சேருவா சொலட்டுதடி நெல் கதிர, சொல்லி அடிச்சேருவா சொலட்டுதடி நெல் கதிர. தனே நன்னானே பொழுதானே நன்னானே. உத்திரத்து தூணு போல கட்டிலு சட்டம் போல கடைஞ்செடுத்த ரம்பம் போல, கட்டிலு சட்டம் போல கடைஞ்செடுத்த ரம்பம் போல. உத்திரத்து தூணு போல உத்திரத்து தூணு போல ஒப்பாடச்ச உங்க கையில, உத்திரத்து தூணு போல ஒப்பாடச்ச உங்க கையில. தனே நன்னானே பொழுதானே நன்னானே. ஆகாச புளிய மரம் அவரு நானும் நிக்கும் மரம், ஆகாச புளிய மரம் அவரு நானும் நிக்கும் மரம். கண்டவங்க வெட்டாதீங்க கண்டவங்க வெட்டாதீங்க, கையெடுத்து கும்பிடுறேன். தனே நன்னானே பொடுதானே நன்னானே. மம்புட்டி தோளில் வச்சு மடதொரக்க போற மச்சான், மம்புட்டி தோளில் வச்சு மடதொரக்க போற மச்சான். செம்பட்டி ரோட்டு மேல சிலையா நான் நிக்கிறனே, செம்பட்டி ரோட்டு மேல சிலையா நான் நிக்கிறனே. தன்னானே தானே தானானே நானே நன்னே, தானானே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே. புதுசங்கள் வாங்கி அடுப்பு கூட்டியிருக்கோம், புது பானையில பொங்க வைக்கிறோம். பொங்கல் திருநாளுங்கிறது எல்லாரோட சந்தோஷமும் அடங்கியிருக்கு. எப்படி தெரியுமா? மண்பானை வாங்குறதுனால
மண்பானை செய்யறவங்களுக்கு வருமானம் சந்தோஷம். அதே மாதிரி செங்கல் வாங்கினால செங்கல் செய்யறவங்களுக்கு வருமானம் சந்தோஷம். இது மாதிரி பூவு, மஞ்சள், வாழை இலை, கரும்பு எவ்வளவோ இருக்கு. கஷ்டப்பட்டு உழைக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற ஒரே திருநாள் இதுதான். நல்லா வந்திருக்கு. ஆடியில வித விதைச்சு ஐப்பசில களை எடுத்து தையில அறுத்த முதோ நெல்லு அதை குத்தி அதை பொங்க வச்சிருக்கோம். நல்லா பொங்கிருக்கு. சூரிய பகவானுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. தன்னானே நன்னானே தன்னானே நன்னானே தன்னானே நன்னானே தன்னானே தேங்காயோடக்கவே தண்ணி தேரிக்கவே தெப்ப கூட ரெண்டும் தத்தளிக்க மதுரை மீனாட்சி மன்னவர் தங்கச்சி தேரறி வாராளாம் தெப்பம் பக்க தன்னானே நன்னானே தன்னானே நன்னானே தன்னானே நன்னானே தன்னானே தேரு வரத பாருங்கம்மா, தேரு தேரிச்சு வரத பாருங்கம்மா, தேருக்குள்ளே நம்ம காளிக்கு தேரழி குஞ்சத்தை பாருங்கம்மா. அப்பா சூரிய பகவானே எல்லாருக்கும் நல்ல வழிய காட்டுப்பா. எல்லாரும் நல்ல செழிப்பா வாழணுப்பா. நீதான் அருள் புரியணும் ஐயா. தந்தானே நானே நானே தந்தானே நானே நானே தந்தானே நானே நானே நோ தந்தானே நானே நானே தந்தானே நானே நானே தந்தானே நானே நானே நோ ஏலேலோ ஏலோ ஏலோ ஏலேலேலோ ஏலேலோ ஏலோ ஏலோ ஏலேலேலோ ஏலேலோ ஒருத்தரா இருந்து நம்ம எதிர்பார்க்கறத விட எல்லா வகையிலும் நமக்காகவே வருஷம் முழுவதும் உழைக்கிற மாட்டுக்கு நன்றி சொல்றதுக்கு தான் இந்த மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டை குளிப்பாட்டி சந்தன குங்குமம் வச்சு கொம்புக்கு வண்ணம் தீட்டி அதுக்காகவே தனியா சக்கரை பொங்கல் வச்சு அந்த பொங்கலை நம்ம கையாலே மாட்டுக்கு ஊட்டுறோம். மாட்டு மேல இந்த ஒரு நாள் நம்ம காட்டுற அன்புல மாடு எவ்வளோ சந்தோஷப்படும். அந்த சூரிய பகவானுக்கு தான் இந்த வருஷம் தமிழ் திருநாள தைப்பொங்கலை நல்லபடியா கொண்டாடி முடிச்சிட்டோம். உலக தமிழர்கள் எல்லாரும் வருஷம் வருஷம் நம்ம தை திருநாள சீரும் சிறப்புமா கொண்டாடுங்க. வேற பிள்ளைங்களா பாட்டி சொன்னதை கேட்டீங்களா? நல்ல முறையில தை திருநாள சந்தோஷமா கொண்டாடி அந்த சூரிய பகவானை வணங்குங்க. சந்தோஷமா இருங்க. நன்றி, வணக்கம்.